என் பேர் பாரத். நான் நாமக்கல்லிருந்து ஜப்பான் வந்திருக்கேன். நான் 2019 காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்மாக இருந்துச்சு. காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வந்து ஃபுஜி அகாடமி பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு எங்கள் ரிலேட்டிவ் மூலியமாக. அவங்க தான் ஜப்பானில் வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் ஸ்கூல் இருக்குது, லாங்குவேஜ் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப் அங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு லாங் டைம் நம்ம ஒரு அப்ராடில் இருக்கோம் அப்படின்னா சேஃபஸ்ட் கண்ட்ரி ப்ளஸ் லாங் டைமுக்கு விசாவும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அவங்க சொன்னதுனால அப்புறம் ஃபுஜி அகாடமியை கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சோம். அவங்க எல்லா 0லேருந்து ஃபைனல் எண்டு வரைக்கும் எல்லா ப்ராசஸ்க்குமே சப்போர்ட் பண்ணாங்க. என்ன டாக்குமெண்ட் வேணும், டிரான்ஸ்லேஷன்லேருந்து. ஏன்னா ஜப்பான்னாலே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தானே, இங்கிலீஷ் யூஸ் பண்ண மாட்டாங்க, எப்படி நம்ம இந்த விசா ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறது அப்படின்னு நிறையா டவுட் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து ஃபுஜி அகாடமியை கேட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி விசா ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணி சிஓஇ வந்ததுக்கப்புறமும் கூட இங்கே எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும் கொடுத்தாங்க. இங்கே ஜப்பான் வந்ததுக்கப்புறம் இங்கே நாங்கள் படித்த இந்த ஒய்எம்சிஏ ஸ்கூல்லையுமே வந்து ஒரு கான்வர்சேஷன் பார்ட்னர் ரெடி பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஜாப் சர்ச் பண்ணும்போது இங்கெங்கெல்லாம் ஜாப் ஃபேர் நடக்குது, ரெஸ்யூம் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஒரு இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே வந்து ஒய்எம்சிஏ நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமும் கூட அப்பப்போ சென்சைஸ் கூட வந்து ஒரு கான்வர்சேஷன் எப்படி போயிட்டுருக்கு வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ இந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஒர்க்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறமே இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் கடந்த 5 வருஷமாக ஒர்க் பண்ணிருக்கேன். அங்கேயுமே எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கைண்டாக, நம்ம ஏதாச்சும் போய் தெரியலன்னு கேட்டோம்னா உடனே சொல்லி கொடுக்கறதாகட்டும் எல்லாமே நல்லா பண்ணதுனால என் தம்பி, அவன் பேர் சவுந்தர், இவனும் இன்ஜினியரிங் தான் முடித்தான். ஸோ இவனும் இங்கே ஜப்பான் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வரும்போதும் ஃபுஜி அகாடமியை கான்டாக்ட் பண்ணோம். அப்புறம் அவங்க தான் சவுந்தருக்கும் விசா ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இங்கே ஜப்பான் வந்ததுக்கப்புறம் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. என் பேர் சவுந்தர். நான் வந்து 2023 ஜப்பான் வந்தேன். ஜப்பான் வந்துட்டு 1.5 years கிட்ட வந்து வக்காயமா ஒய்எம்சியில் வந்து ஜாப்பனீஸ் படித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து கைவாக்கும் வந்து, அதாவது கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ்க்காக ஒரு சென்சேவை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சென்சே மூலமாக தான் வந்து நான் இப்போ கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகி 6 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆக போகுது. அந்த கம்பெனியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது, இப்படி ஒரு கம்பெனி வந்து வக்காயமாவில் இருக்குது அப்படின்னு சொன்னதும் வந்து அந்த கான்வர்சேஷன் சென்சே தான் வந்து எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலோட சப்போர்ட் மூலமாக அந்த கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் பிளேஸ் ஆகிட்டேன். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் ஜாயின் பண்ணப்பையும் வந்து என்னதான் ஜாப்பனீஸ் படிச்சிருந்தாலுமே கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு. கம்யூனிகேஷன் ரிலேட்டடாகவும் சரி, ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி. அந்த டைம்லலாம் வந்து கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, அப்புறம் என் சீனியர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புரியாதப்போ வந்து நம்ம எதாவது கேட்குறோம் அப்படின்னா ஜாப்பனீஸில் சொல்கிறத விட இங்கிலீஷில் சொன்னால் புரியும் அப்படின்னு சொல்லி நமக்காக அதை நல்லா யோசித்து இங்கிலீஷில் கம்யூனிகேட்டும் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒர்க் கல்ச்சரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். இப்போது ஒரு 6 months முன்னாடி தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. என்னோட ஒய்ஃபும் இப்போ டிபெண்டன்ட் விசாவில் இங்கே ஜப்பான் வந்திருக்காங்க. வந்து இப்போ 2 months ஆகுது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நான் வந்து பிரியா. மேரேஜ் ஆகி நான் இங்கே வந்தப்போ 2 months ஆகுது. இப்போது ஒரு சுச்சுவேஷன்னால நான் தனியாக ஃப்ளைட்டில் வர மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே வந்துட்டு ஏர்போர்ட்டில் என்னோடய லக்கேஜ் வந்துட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அவங்கக்கிட்ட நான் அங்கே இருந்த செக்யூரிட்டி கிட்ட போய் கேட்டப்போ அவங்க வந்துட்டு எந்த ஊர்லேருந்து வரீங்க லக்கேஜுன்னு சொன்ன உடனே என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு என்னோட லக்கேஜை ஃபுல்லாக தேடி அவங்களே கையோடு எடுத்துகிட்டு வந்து என்னை வந்துட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஜாப்பனீஸ் என்விரான்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க.
சமயம் வந்துட்டு நம்ம ஒரு ஹெல்ப் அப்படின்னு கேட்குறப்போ கூட இருந்து ஆக்ஷன்ஸ் மூலயமா கூட நமக்கு வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதனால நமக்கு ஈஸியாக புரியுது. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த கண்ட்ரி ஜப்பான் கண்ட்ரி வந்துட்டு பொண்ணுங்களுக்கு ரொம்ப சேஃபான கண்ட்ரி. ஏன் அப்படின்னா நான் நைட்டு 12 மணிக்கு கூட தனியாக வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். ஸோ அதனால இது ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரியும் கூட. இந்த மாதிரி நாங்கள் ஃபேமிலியாக இங்கே ஜப்பானில் வாழ்ந்துட்டு இருக்கோம். 2 பேரும் ஒர்க் பண்ணிருக்கோம். அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் ஒய்ஃபும் வந்து ஜாப்க்கு போகிற பிளானில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண ஃபுஜி அகாடமி வந்து ஒரு மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க எங்கள் லைஃப்பில். தேங்க்ஸ் ஃபார் ஃபுஜி அகாடமி.